அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 36 இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சீக்கிரம் வந்து சேரும். ஓகேவா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்திய குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார்? இந்திய குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார்னா சத்யேந்திரநாத் தாக்கூர். சத்யேந்திரநாத் தாக்கூர். ஓகேங்களா? இவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாக்கூரோட அண்ணன். ஓகேங்களா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் கோபால் அப்படிங்கிறவர் ஜவஹர்லால் நேரு ஒரு வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. ராஜ்மோகன் காந்தி படேல் ஒரு வாழ்க்கை அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. பபுல் ஜெயகர் அப்படிங்கிறவர் இந்திரா காந்தி வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. அப்போ அதெல்லாம் சரியாக தான் இருக்குது. மொராஜி தேசாய் ஜனசங்கம் அப்படிங்கிறது தப்பானது. ஓகேங்களா? ஏன்னா அது ஒரு கட்சி. ஸோ ஆப்ஷன் டி தவறாக இருக்குது. மாநிலங்கள் மறுசீரமைப்பு குழுவின் தலைவர் யார்? மாநிலங்கள் மறுசீரமைப்பின் குழுவின் தலைவர் யாருன்னா பசல் அலி. ஓகேங்களா? பசல் அலி கமிஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். நாடும் ஏடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாடும் ஏடும் என்ற நூலின் ஆசிரியர் CN அண்ணாதுரை. CN அண்ணாதுரை. கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் நீதி கட்சியில் உறுப்பினர் இல்லாதவர் யார்? கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் நீதி கட்சியில் உறுப்பினர் இல்லாதவர் யார்னா ராஜகோபாலாச்சாரியார். ராஜகோபாலாச்சாரியார். கீழ்கண்டவற்றில் தனித்து நிற்கும் ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தனித்து நிற்கிற ஒன்று அப்படின்னா அந்த டிசம்பர் 8, 1985 சார்க் அமைப்பு நிறுவப்படுதுங்கிறாங்க. அப்போ அது தனித்து நிற்கல சரியாக இருக்குது. சார்க் தலைநகரம் காத்மண்டுல அமையப்பட்டுள்ளது. அதுவும் சரிதான். சார்க் உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 8ங்கிறாங்க. அதுவும் சரிதான். சார்க்கின் மொத்த பார்வையாளர்கள் 3ங்கிறாங்க. அது தப்பு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இப்போ 6க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்போ தனித்து நிற்கிறது டி தான். இந்திய வெளியுறவு கொள்கையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய வெளியுறவு கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னா ஜவஹர்லால் நேரு. ஆத்மீய சபை யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஆத்மீய சபை யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ராம்மோகன் ராய் அவர்களால் துவங்கப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தியவர் ராஜா ராம்மோகன் ராய். ராம்மோகன் ராய் உபநிடதங்களின் படி கடவுள் தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார். சுவாமி தயானந்தர் மேற்கத்திய கொள்கைகளை நிராகரிக்கிறாருங்கிறாங்க. கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் 1858 சேர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே சரியாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்தியாவில் ஆரம்பத்தில் சமூக சேவகராக யார் அமர்த்தப்பட்டார்? இந்தியாவில் ஆரம்பத்தில் சமூக சேவகராக யார் அறியப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? கோபாலகிருஷ்ண கோகலே. கீழ்கண்ட வகைகளை காலவரிசைப்படுத்துகிறாங்க. காலவரிசைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம சரியாக பொருத்தணும் அப்படின்னா தேசிய மன்றம் உருவாக்கப்படுது, டென்னிஸ் மைதானம் உறுதிமொழி கொண்டாடப்படுது, மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமை பிரகடனம் வருது, சட்டமன்றம். ஓகேங்களா? ஆயிரத்தி 1886 காங்கிரஸ் காலத்தில் யார் கல்வியை நிலைநாட்டியது? 1886 காங்கிரஸ் காலத்தில் யார் கல்வியை நிலைநாட்டியது அப்படின்னா சர் சையது அகமது கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரு எப்போது இந்திய காங்கிரஸின் தலைவர் ஆனார்? நேரு எப்போது இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் ஆனார்னா ஜூலை 6, 1946. எத்தனை முறை ஆங்கிலேயருக்கும் மைசூர் மன்னர்களுக்கும் கடும் போர் நடந்தது? எத்தனை முறை ஆங்கிலேயருக்கும் மைசூர் மன்னர்களுக்கும் கடும் போர் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 முறை நடந்துச்சு. துணைப்படை திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தவர் யார்? துணைப்படை திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தவர் யார்னா வெல்லஸ்லி பிரபு. பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? 1948.
ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் என்ன? ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் அமைந்துள்ளது நியூயார்க்கில். என் வாழ்க்கை கதை என்ற சுயசரிதையை எழுதியவர் யார்? என் வாழ்க்கை கதை என்ற சுயசரிதையை எழுதியவர் யார்னா மொராஜி தேசாய். தமிழ்நாட்டின் சுயாட்சி இயக்கத்தை நிறுவியவர் யார்? தமிழ்நாட்டில் சுயாட்சி இயக்கத்தை நிறுவியவர் யார்னா அன்னி பெசன்ட். பாஞ்சாலி சபதத்தின் ஆசிரியர் யார்? பாஞ்சாலி சபதத்தின் ஆசிரியர் சுப்பிரமணிய பாரதி. வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்னா ஈவே ராமசாமி. கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண்மணி யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார். கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் கிளாபாத் இயக்கத்தில் உறுப்பினராக இல்லாதவர் யார்? மகாத்மா காந்தி. கொடுக்கப்பட்டுள்ளதில் 3வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார்? PR அம்பேத்கர் அவர்கள். PR அம்பேத்கர். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என சிறப்பாக அழைக்கப்படுபவர் யார்? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என சிறப்பாக அழைக்கப்படுபவர் மின்டோ. கீழ்கண்ட வகைகளில் உப்பு வரி என்று அழைக்கப்படுவது எது? கீழ்கண்ட வகைகளில் உப்பு வரி என்று அழைக்கப்படுவது எதுனா காப்லி. 1857 புரட்சியில் இந்திய இராணுவத்தில் ஐரோப்பிய விகிதாச்சாரம் என்ன? 6:1. தமிழ்நாட்டில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் இருக்குன்னா 3. குடிசை தொழில் வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? குடிசை தொழில் வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1947. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? ஏற்றுமதி இறக்குமதி வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1982. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.